இலக்கிய தரம் உங்களுக்காக. பொழுதில் சபையினர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உரைப்பார் உரைக்கும் கலைகள் எல்லாம் என்னில் உண்மையன்றி தரைப்பால் அமுது எவரும் தரவல்லரோ தன் தரளமுலை வரைப்பால் அமுதன் இங்கென்னை வாழ்வித்த மாமையிலே விரைப்பாசடை மலர் உரை வெண்தாமரை பதிமெத்தியது என்ற சரஸ்வதியின் துதி பாடலோடு எனது உரையை தொடங்குகின்றேன். முத்தமிழில் மூத்த அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு சுந்தரன். சுந்தரன் என்றால் கம்பராமாயணத்தில் அனுமனுக்கு சுந்தரன் என்ற பெயர் உண்டு. சீதையை பார்த்தானா இல்லையா என்று மனக்குழப்பத்தில் இருக்கும் ராமனுக்கு அவனது மனக்குழப்பத்தை தீர்க்கும் வகையில் பலவாறு புராணமல் கண்டேன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்ற ஒரே வரியில் சீதை உயிருடன் இருக்கிறாள், அவள் கற்பு என்ற அணிகலனை அணிந்தவளாக இருக்கிறாள், அந்த கண்களில் உன்னை காண்கின்றேன், ஆக அவள் உனது வரவை எதிர்பார்த்து இருக்கின்றாள் என்பதை முழுவதையும் ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்தவன் அனுமன். அனுமனை சுந்தரா என்று அவரது அன்னை அஞ்சனா தேவி அவர்கள் அழைப்பார்கள். அதனால் தான் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம் என்பது முழுவதும், அதில் சுந்தர காண்டம் என்பது அனுமனை பற்றியது. அது முழுக்க முழுக்க மைனாகன் பர்வதத்தை சென்றடைந்தது, கடல் அன்னை சுரசையை வென்றது, இலங்கைக்கு சென்றது, தீ மூட்டியது, மீண்டும் கனையாளியை பெற்று வந்து ராமனை கண்டது, அனைத்தையும் கூறக்கூடியது கம்பராமாயணம். அதுபோல் வில்லுக்கு விஜயன், அர்ஜுனனை வில்வத்தை வெல்ல யாரும் இல்லை. அதுபோல தமிழுக்கு டாக்டர் மு. கலைஞர் அவர்கள். அளக்கலாம் கடலின் ஆழம், அணுகலாம் கதிரின் பக்கம், பிளக்கலாம் அணுவை கூட, பிரிக்கலாம் பாலின் நீரை, விளக்கலாம் பெண்ணை பற்றி, விரிக்கலாம் விண்ணை சற்றே, கலக்கமில் கலைஞர் பற்றி கணக்கிடல் அரிதே ஆகும். கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் 1924ஆம் ஆண்டு திருக்குவளை ஊரில் முத்துவேலர் அஞ்சுகத்தம்மையாருக்கு மகனாக பிறக்கின்றார். திருக்குவளையில் ஆரம்ப கல்வியை 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை முடிக்கின்றார். பின்னர் திருவாரூரில் உயர்நிலைப் பள்ளியில் இடம் பெற்று படிக்க வேண்டும் என்று சென்ற பொழுது அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் கஸ்தூரி ஐயங்கார் இடம் தர மறுக்கின்றார். இடம் தராவிட்டால் எதிரே இருக்கும் தெப்பக்குளத்தில் குதித்து உயிரை விட்டுவிடுவேன் என்று குதிக்கவும் முனைந்ததில் தமிழின் மீது அவருக்கு இருக்கும் ஆர்வம் கண்டு பள்ளியில் இடம் கிடைத்ததாம். அந்த பாலகன் பருவத்திலேயே கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி அது. முத்தமிழில் வல்லவர் கலைஞர் அவர்கள் கவிதை கூறுவார். படித்திடும் பொழுதே துடித்திடும் காதல் தமிழ் மீது என, கடித்திடும் கரும்பென இனித்திடும் தமிழ் பணி. இந்த கவிதை ஒன்றே அவரது தமிழ் ஆர்வத்தை காட்டும். ஆங்கில நாட்டிற்கு ஒரு வின்ஸ்டன் சர்ச்சில், அமெரிக்க நாட்டிற்கு அடிமை உளங்கொடிக்க வந்த ஒரு ஆபிரகாம் லிங்கன், சீன நாட்டிற்கு ஒரு சன்யாசன், சிறப்புமிக்க ரஷ்யாவுக்கு ஒரு மாவீரன் லெனின், இத்தாலி நாட்டிற்கு ஒரு கரிபால்டி, இந்திய நாட்டிற்கு ஒரு காந்தியடிகள், தாழ்ந்து கிடந்த தமிழினத்தை தலைதூக்க நிறுத்த வந்த ஓர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். கலைஞர் அவர்கள் தமிழ், தெள்ளு தமிழ், தீந்தமிழ், வண்ணத்தமிழ், அடலேறு மொழித்தமிழ், கடலேறு மலைத்தமிழ், வண்டமிழ், நாம் மணக்கும் தமிழ், நாடு மணக்கும் தமிழ், பேச்சு தமிழ், கவிதை தமிழ், கட்டுரை தமிழ், நாடாளுமன்ற தமிழ், சட்டமன்ற தமிழ், கட்டுரை தமிழ், புதினத்தமிழ், வரலாற்று புதினத்தமிழ், கடிதத்தமிழ், சொல்லிக்கொண்டே போகலாம். சங்கத்தமிழ், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் பாடலை எல்லா ஊரும் எமது ஊரே, எல்லா மனிதரும் எமது உறவே என்று எளிமையாக்கி காட்டுவார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர்தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதலின், வாழ்வின் இனிதென வாழ்வதும் இளமே, முடிவின் இன்னாது என்றலும் இளமே,
மாட்சியின் பெரியோரை இயத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று கணியன் பூங்குன்றனார் அவர்கள் அதை எளிமைப்படுத்தி காட்டியிருப்பார் கவி கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். தொல்காப்பிய பூங்காவில் குறிப்பிடுவார் கவிதை தமிழில், கரும்பெடுத்து தமிழ் பிழிந்து மலரில் சுரும்பெடுத்து வழிகின்ற தேன் கலந்து அரும்பெடுத்து சிரிக்கின்ற மகளிர் கூட்டம். கம்பனுக்கும் கண்ணதாசனுக்கும் பிறகு மகளிரை இந்த அளவுக்கு சிறப்பித்து பாடியது கலைஞர் அவர்கள் என்றே கூறலாம். அவர் சின்ன சின்ன மலர்களில் குறிப்பிடுவார், சின்ன குழந்தைகள், அதுவும் சிரிப்போடு விளங்கும் குழந்தைகளை பார்க்கும்போது எனக்குள் ஒரு பூரிப்பு, பொங்கிடும் உற்சாகம், பூரித்திடும் ஓமை கூத்து. அதுபோல செடியில் கொடிகளில் பூத்து குலுங்கும் மலர்களை கண்டால் எனக்குள் ஒரு மயக்கம். அதுவும் சிறை கோட்டத்தில் நான் கண்ட செடியில் கண்ட மலர்கள் சிறை கைதிகளின் உழைப்பால் வந்த தோட்டங்களில் பூத்த மலர்கள். அதை நானும் சிறையில் இருந்தபடி பலமுறை கண்டு கழிக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். சிறை கோட்டத்து தோட்டத்தில் பூத்த மலர்களைப் போல என் சிந்தனை தோட்டத்திலும் அரும்புகள் விட்டு மலர்ந்தன பல மலர்கள். அவைகள் மலர்ந்திட மலர்ந்திட அவை ஒவ்வொன்றையும் ஒரு பைண்டு நோட்டு புத்தகத்தில் பதித்துக் கொண்டேன். அவை அனைத்தும் என் நெஞ்சில் பதித்தவை, உணர்ந்தவை, ஏற்கனவே நினைவில் பதிந்தவை, உணர்ந்தவை, உணர்த்த வேண்டியவை. அத்தகையவற்றின் தொகுப்பே இந்த புத்தக பொழில் என்று சின்ன சின்ன மலர்களுக்கு விளக்கம் கொடுக்கின்றார் கலைஞர் அவர்கள். அவரது நாடகங்கள் மொத்தம் 23. அவரது சாந்தா அல்லது பழனியப்பன் என்ற நாடகத்திற்கு அவருக்கு விருது கிடைக்கின்றது. 1947 புதுச்சேரியில் தெப்ளே திரையரங்கில் அந்த நாடகம் பல நாள் ஓடி வெற்றி கண்டது. அதில் சிவகுரு பாடம் வேடம் ஏற்று கலைஞர் அவர்கள் நடித்திருப்பார். அதுபோல தொல்காப்பிய தமிழ், தொல்காப்பியத்தில் தொல்காப்பியருடைய நூற்பாக்கள், அந்த தொல்காப்பிய நூற்பாக்கள் மொத்தம் 1610. அதில் குறிப்பாக 100 நூற்பாக்களை மட்டும் எடுத்து அதற்கு விளக்கம் கொடுத்திருப்பார். அதில் 8 இயல்களை காட்டுவார். உயிரும் மெய்யும், இன ஒற்றுமை, இலக்கண துறவு, ஐயர் யாத்தனர் கரணம், தலைவன் கடமையும் உடைமையும், இப்படி அவர் 8 தலைப்புகளில் கூறுவார். அதில் உயிரும் மெய்யும் என்ற தலைப்பில் கூறும் பொழுது ஆசிரியர் மாணவருக்கிடையே உள்ள உரையாடல் போன்று காட்டுவார். உயிரெழுத்துக்கள் 12 எப்படி நினைவில் வைத்துக் கொள்வாய் என்று ஆசிரியர் கேட்கிறார். மணிவாசகன் என்ற ஒரு மாணவன் சொல்கிறான், ஐயா முருகனுக்கு கைகள் 12, அதை நினைவில் வைத்துக் கொள்வேன் என்றான். பூங்கொடி என்ற மாணவி சொன்னால், குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும், அதனால் அதை நினைவில் வைத்துக் கொள்வேன் என்றார். நல்லது, மெய்யெழுத்து 18 எப்படி நினைவில் வைத்துக் கொள்வீர்கள் என்பதற்கு சபரிமலை ஐயப்பன் படிக்கட்டுகள் 18 என்று மணிவாசகன் கூறுகிறான். ஆனால் அதனையும் ஒருபடி மேலாக போய் பூங்கொடி என்ற மாணவி கூறுகிறாள், ஐயா கண்ணகி என்ற தெய்வத்திற்கு சிலைய கல் எடுக்க இமயமலைக்கு சென்ற சேர மன்னன் கனக விஜயர்களை வென்று போரிட்டு அவர்கள் தலையில் கல் கொணர்ந்தான். அப்போது அந்த மன்னன் தேவாசுர போர் 18 ஆண்டுகள் நடந்தது. ராமாயண போர் 18 மாதங்கள் நடந்தது. மகாபாரத போர் 18 நாட்கள் நடந்தது. கண்ணகிக்கு சிலை எடுக்க நான் நடத்திய இந்த இமயமலை போர் 18 நாளிகையில் முடிந்தது என்று சொன்னாராம். அந்த வீர வசனத்தை நினைத்துக் கொண்டேன் என்றால் எனக்கு மெய்யெழுத்து 18 என்பது மறக்காது என்று கூறுகிறார். அதுபோல இன ஒற்றுமையை விளக்கும் பொழுது தமிழில் மெய்யெழுத்துக்கள் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3 பிரிவு என்று ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். என்ன ஐயா தமிழனே பிரிந்து கிடக்கக்கூடாது என்று கூறும் பொழுது தமிழ் எழுத்துக்களை இப்படி இனப்படுத்துகிறீர்களே, இது பிழை இல்லையா என்று மாணவன் கேட்பதாக இருக்கிறது. அதற்கு ஆசிரியர், தமிழ் மொழிக்கு களங்கம் என்றால் உடன் துடித்தெழும் உங்கள் சிந்தனையை நான் போற்றுகிறேன். இதில் நான் 5 அடி உள்ள உயரம் உள்ள நான் 6 அடியாக உணர்கின்றேன். ஆனால் தமிழ் வணங்கும் தமிழ் மொழி இன ஒற்றுமையை காட்டுகிறது. தமிழ் கற்கும் தமிழன் ஒன்றுபட்டு கிடக்க வேண்டும் என்பதை தமிழ் என்ற ஒரு சொல்லே நிலைநாட்டுகிறது. அதில் உள்ள த என்பது வல்லினம், ம என்பது மெல்லினம், ல என்பது இடையினம். ஆக தமிழ் மொழி ஒன்றே பட்டு கிடக்கிறது என்று சொன்னாராம்.
ஆக தமிழ் கற்கும் நாம் தமிழனாகி நாம் பிளவுபடுதல் முறையாகுமா என்று விசாரிப்பது போல் காட்டுகிறார். சிலப்பதிகார தமிழை என்றால் இளங்கோவடிகள் காட்டிய அந்த பாடல் வரிகள் பெரும்பாலும் கற்றோருக்கு மட்டுமே புரியும். யாரையோ நீ மணக்கொடி என்று கேட்ட பாண்டிய மன்னனுக்கு கண்ணகி உரைப்பதாக வரும். எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப உள்ளுரு உண்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைவாய் உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியில் மடித்தோன். புறாவுக்காக சதையை கொடுத்தவன் சிவி சக்கரவர்த்தி, பசுவிற்காக கண்கள் தன் மகனை தேர்காலியிட்டவன் மணிநீதி சோழன். அந்த வரியை உள்ளுரு புண்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியில் மடித்தோ நன்றியும் அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விளங்க குடிவாள் மாசாத்துவானின் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கடல் மன்னா நின்னவர் புகுந்து என்கார் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைக்களப்பட்ட கோவல் மனைவி கண்ணகி என்பது என் பெயர் என்கிறார். மன்னன் சொல்கிறான் கல்வனை கோரல் கடுங்கோல் என்று வெல்வேல் குற்றம் காண் உள்ளிலை. மன்னன் கொள்கிறான் நச்சிரம் வளரா கொக்கை வேந்த என்கார் சிலம்பு மணியுடைய அரியே தேன்மொழி செவ்வாய் உரைத்தது நன்மொழி யாமுடை சிலம்பு முத்துடை அரியே என்கிறான். அரியே என்றால் இவள் அரியே என்று குறிப்பிட்டது சிங்கத்தை போன்றவனே என்று. அரியே என்று மன்னன் இவளை குறிப்பிட்டது பெண்களுக்குள்ள பருவங்கள் 7: பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அரிமை, தெரிவை, பேரிளம் பெண். அதில் 5வது பருவத்தில் கண்ணகி இருக்கின்றாள் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார். தருகை என தந்து தான் முன் வைப்ப கண்ணகி அணிமணி காற்சிலம்பு உடைப்ப மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே. வாய் முதல் உதடு, அந்த உதடுகள் அசைய போய்தானே தவறான தீர்ப்பு வந்தது என்று மணி முதலில் உதற்றில் பட்டதாக இளங்கோவடிகள் காட்டுவார். மணி முதல் தெரித்தது மணியே. மணி கண்டு மன்னன் பொன்சை குள்ளன் தன்று கேட்ட யானும் அரசன் யானே கல்வன். இந்த வரிகளை மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிடைத்தது கெடுகைய நாயுள் என்று முயங்கி மன்னன் விழுகின்றான். இந்த சிலப்பதிகார காட்சியை கலைஞர் அவர்கள் தனது பூம்புகார் என்ற படத்தில் காட்டுகிறார். ஒற்றை சிலம்புடன் கண்ணகி உள்ளே நுழைகின்றாள். பாண்டிய மன்னனிடம் பேசுகின்றான். நீதியின் இலக்கணம் உரைக்க வந்த பாண்டிய நெடுஞ்செழியனே, உனது நாட்டில் இதற்கு பெயரா நீதி? பாமரனுக்கும் புரியும் வகையில் கலைஞர் அவர்கள் காட்டுகிறார்கள். கொழு மண்டபத்தில் வைத்து விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானேன். இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா அரசு? உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன்? பாண்டிய மன்னன் சொல்கிறான், கண்ணகி, உனது கணவன் கோவலன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கண்ணகி சொல்கிறார், இல்லை, கோப்பெருந்தேவியின் சிலம்பில்லை, அது கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. என்னால் நம்ப முடியாது என்கிறான். உன்னை யார் நம்ப சொன்னது? நீ யார் நம்புவதற்கு? நான் மலை குறைக்க வந்தவள், நான் குற்றவாளி நீ. அதனால் தீர்ப்பளிக்கும் அதிகாரம் உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே பெருங்கேண்மை பெரியோர்கள், இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு என்று பாமரனுக்கும் புரியும் வகையில் மிக அற்புதமாக அந்த வழக்குரை காதையை காட்டுவார் கலைஞர் அவர்கள். அவரது வரலாற்று புதினங்கள் என்று பார்த்தால் அவருக்கு ராஜராஜன் விருது பெற்று கொடுத்த தென்பாண்டி சிங்கம் மிக அருமையான வரலாற்று நாவல். அது நான் 10ஆம் வகுப்பு விடுமுறையில் வீட்டில் இருக்கும் பொழுது எங்கள் ஊர் நூலகத்தில் அந்த புத்தகத்தை எடுத்து நான் படித்தேன். கிட்டத்தட்ட 450 பக்கங்கள் உடையது. 3 நாளில் முடித்தேன். அப்பொழுது எங்கள் வீட்டில் மின் வசதி கிடையாது. ஏனென்றால் எனது தந்தை ஒரு இராணுவ அதிகாரி. நான் பணி நிறைவு பெற்று வந்த பிறகே மின் வசதி செய்து கொடுப்பேன். பிள்ளைகள் ஏதாவது கரண்ட் சுற்றி தொட்டால் ஒன்று கிடக்க 1 ஆயிரம் என்று மின் வசதி இருக்கவில்லை. நான் 11 படிக்கும் போதுதான் எங்கள் வீட்டில் மின்சார வசதி இருந்தது. 10ஆம் வகுப்பில் கலைஞரின் இந்த சிலப்பதிகாரம் பூம்புகார் என்ற படத்தை நான் பார்த்தேன். அதனால என்னவோ அந்த செய்யுள் நூற்பா எல்லாம் அதில் கோவலன் கண்ணகியிடம் கூறுவது போல மாசரு பொன்னே வளம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே மலையிடை பிறவா மணியே எங்கோ அலையிடை பிறவா அமிழ்தோ என்ற பாடல் அப்படியே இடம்பெறும். அதனால என்னவோ அந்த செய்யுள் நூற்பாக்கள் எல்லாம் என் மனதில் பதிந்தது. 10ஆம் வகுப்பில் நான் மதுரை தமிழ்ச்சங்க தேர்வில் பள்ளியில் முதல் மாணவியாக வந்தேன். கணக்கில் நான் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றேன். எங்கள் வீட்டில் அப்பொழுது மின்சார வசதி இல்லை. தந்தைக்கு தன் பிள்ளைகள் மீது அளவுக்கு அதிக பாசம்.
அதெல்லாம் பூம்புகார் படம் பார்த்தது ஒரு இனிய அனுபவம். எங்களுக்கும் திரையரங்கில் போட்டு விட்டார்கள். நாங்கள் வெளியில் செல்லலாம் அனுமதி கிடையாது. எங்கள் அப்பா வெற்றியில் இருந்தனால ராணுவத்தில் பிறந்தே நாங்கள் வெளியிலலாம் போக மாட்டோம். அந்த படம் எங்கள் அம்மாவின் அப்பா வந்திருந்தனால் சரி கெஞ்சி கூத்தாடி படம் பார்க்க அனுமதி பெற்று சென்று விட்டேன். திரையரங்கு வாசலில் முதலாளாக ஓடிப்போய் நின்று விட்டேன். 60 பைசா தர டிக்கெட், 1.5 ரூபா பெஞ்சு டிக்கெட். அந்த ரெண்டுக்கும் ஊடையில ஒரு சீன பெருக்கி ஒரு மாதிரி ஒரு செவ்வு இருக்கும். அதில் கொஞ்சம் முதுகை சாத்திக்கலாம். அதுக்காக நான் விழுந்தெடுத்து ஓடினேன். அது ஒரு 15-20 பேர் உட்காரலாம். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு 15 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. அதில் காட்டி கப்பு போயாச்சு. காப்பியை குடிச்சிட்டு போய் பார்க்க மணி 6 ஆச்சு, 6:30 ஆச்சு, 6:45 ஆச்சு. டிக்கெட் கொடுக்க ஒருத்தர் வரல. நம்ம தானே முதலாக வந்திருக்கோம், என்னையா டிக்கெட் கொடுக்கலையான்னு கேட்டேன். அம்மா அந்த போட பார்க்கலையா? திரையரங்குக்காரோட பாட்டி படுக்கையில 10 மாதமா கடந்தது, இறந்து போச்சு, இன்னைக்கு படம் இல்லைன்ட்டாங்க. எப்படி இருந்திருக்கும்? படம் பார்க்க வந்தக்கு அன்னைக்கா பாட்டி படுக்கையிலிருந்து போக வேண்டும், கூட ஒரு நாள் உயிரோடு இருந்திருக்க கூடாதான் என்று சென்று மறுநாள் அந்த படத்தை பார்த்தேன். அதில் அந்த பாடல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய பாடல், வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிதரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. வாழ்க்கை என்னும் ஓடம். 10ஆம் வகுப்பில் 1987 நடந்த பாடலே இன்றும் மறக்க முடியாத அந்த பாடல். அப்படி இந்த பூம்புகார் படத்திற்கு கலைஞர் அவர்கள் எழுதிய பாடல். அடுத்து மந்திரிகுமாரி படத்திற்கு பாடல் எழுதுகிறார். ஊருக்கு உழைப்பாண்டி ஒரு தவறும் செய்யாண்டி, உதைபட்டு சாவானடி என்ன எருமை கண்ணுக்குட்டி என்று அந்த பாடல் வரிவர் மந்திரிகுமாரி. அதுபோல மனோகரா அவருடைய வசனம், மனோகரா என்பதில் கதை வசனத்தில் கலைஞரின் ஆழ்ந்த சிந்தனையை கூட்டும். அது பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து முத்தே கண்ணே தமிழ் பண்ணே என்றெல்லாம் குளவி கொஞ்சி தங்கத்திலான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே என் விழி நிறைந்தவனே தீரர் வழி வந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபையின் நடுவே அழைத்து சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற உங்கள் தனியாத எண்ணத்தை தான் கட்டளை என்கிறார தந்தையே என்பது போன்ற அந்த வசனம் மனோகராவில் இடம்பெற்றது. அதுபோல மருத நாட்டு இளவரசியில் கலைஞர் அவர்களின் வசனம் அனைவருக்கும் அதை மனதுக்கு பிடித்த இளவரசியாக்கி காட்டியது கலைஞரின் கதை வசனம் தான். முகில் கிழித்து வெளியெடுக்கும் முழுமதி அன்ன முகம், கண்ணீர் பெண்களின் கடைசி ஆயுதம், ஆண்களை வெல்லும் கேடயம். அவர் கூறுகிறார், யாரிடம் சொல்வது, எதை நான் சொல்வது, என் உயிரை பிடிக்க துடிக்கும் என் சாவிடம் சொல்வதா, என் கழுத்தை அறுக்க காத்திருக்கும் கத்தியிடம் சொல்வதா, அல்லது இரத்தம் வழிந்தெடுக்கும் எனது இரத்தத்தை ரசித்து பார்க்க வந்திருக்கும் முன்னிடம் சொல்வதா போன்ற வரிகள் கலைஞரின் அற்புதத்தால் விளைந்த அந்த வரிகள் அந்த படத்திற்கு வெற்றியை தந்தது. நகைச்சுவை தமிழ் என்று சொல்லும் பொழுது ஒரு மணவிழாவில் கலைஞரும் மற்றவர்களும் வந்திருக்கிறார்கள். அனைவரும் மணமக்களை பலவாறு வியந்து சிறப்பித்து வாழ்த்தி கூறுகின்ற கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு அன்பர் சொல்கிறார், மணமக்கள் கடிகார முட்களை போல இணைந்து செயல்பட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று கூறுகின்றார். உடன் கலைஞர் அவர்கள் எழுந்து, நண்பரே உண்மைதான், நீ கூறியது முற்றிலும் உண்மை, மணமக்கள் கடிகார முட்கள் போன்று இணைந்து செயல்பட்டு வாழ்வில் வளம் காண வேண்டும், முக்கியமாக இரவு 12 மணி முட்கள் போல என்றாராம். அதுபோல 1990ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் சட்டமன்றத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அவரது
தொண்டர் ஒருவர் முத்தையன் என்பவர் கூறுகிறார், எனது பகுதி காட்டுப்பகுதியில் உள்ளது. காட்டு மலைவாழ் மக்களிடம் அவர்கள் குடியிருக்கும் பகுதிகளை நாடி கரடிகள் வந்து கடிக்கின்றன. திடீரென்று கரடிகள் வந்து குடியிருப்புகளில் உள்ள குழந்தைகளையும் முதியோர்களையும் கடித்துக் கொன்று விடுகிறது. சமயத்தில் மற்றவர்களையும் கடிக்கின்றது. ஆகவே அவர்களது மருத்துவ செலவிற்காக கருணை தொகை வழங்க வேண்டும் என்று நான் கோருகிறேன், அரசு வழங்குமா என்று கேட்கிறார். உடன் கலைஞர் அவர்கள் சொல்கிறார், அவங்க உள்ளவர்கள் கரடியால் பாதிக்கப்பட்டால் கட்டாயம் கருணை தொகை வழங்கப்படும். ஆனால் எவரேனும் பாதிக்கப்பட்டதாக கரடியிட்டால் கருணை தொகை கிடைக்காது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்களை அந்த பகுதி கரடி கடிக்கின்றதோ இல்லையோ நான் கடித்து விடுவேன் என்றார். அதுபோல அவரது நகைச்சுவை தமிழும் சிறப்பு வாய்ந்தது. ஆக அவரது தமிழ், தெள்ளு தமிழ், தீத்தமிழ், வண்ணத்தமிழ், இப்படியெல்லாம் தமிழுக்கு தொண்டாற்றிய கலைஞர் அவர்கள் அக்டோபர் 7ஆம் அன்று 2018 இந்த பூத உடலை இன்னுலகுக்கு விட்டு மறைந்தார். அவரது பூத உடல் மறைந்தாலும் புகழுடம்பால் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். நமது மனதின் வலிமையான பிரதிநிதிகள் வார்த்தைகளே. ஏனென்றால் நாம் பேசும் பொழுது யாரிடம் பேசுகிறோமோ அவரின் உடலின் உணர்வு அலைகளை கூட்டவோ குறைக்கவோ செய்து நமது உடலின் அணுக்களை இடமாற்றம் செய்கிறோம். சொன்னவர் மேனாட்டு அறிஞர் சார்லஸ் பில்மோர். ஏனென்றால் நான் மகிழ்ச்சியாக கூறினால் நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள், நான் வருத்தமாக கூறினால் அதன் சாராம்சம் உங்களிடமும் தெரியும். ஆக தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்ற பாவேந்தரின் கூற்றுப்படி கலைஞர் அண்ணா அவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் தமிழர்கள் மனதில். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், அவரது தமிழ் தொண்டினால் தலைக்க பெற்ற தமிழ் திக்கெல்லாம் பரவட்டும் தீஞ்சுவை தமிழ் மொழி என்று கூறியும், எனக்கு கல்வி கற்க உதவிய எனது பெற்றோருக்கும் எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த எனது ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது நன்றியை காணிக்கையாக்கி கொண்டும், இத்துணை நேரம் என் பேச்சை செவிமடுத்து கேட்ட உங்கள் அத்துணை நெஞ்சங்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை கரம் கூப்பி தெரிவித்துக் கொண்டும், அனைவரும் இறையருளால் நோயின்றி வாழ வேண்டும் என்று வேண்டியும் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறியும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் கலைஞரின் நூற்றாண்டு விழாவில் 32வது இலக்கிய நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இலக்கிய நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் காப்பாற்றிய திருமதி சத்தியவதி அவர்களே, வரவேற்புரையாற்றிய கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி அவர்களே, எனக்கு முன்பாக சொற்பொழிவாற்றிய இலக்கியத்தில் கலக்கிடாங்க அம்மா, அந்த அளவுக்கு யாராலும் பேச முடியாது, ரொம்ப அருமையாக பேசினாங்க. எனக்கே ஆசீர்வாஜி. நிறைய இடத்துல நான் கேட்டு பட்டிமன்றத்தில் வந்து ஐயா லியோனி சொல்லுவார், ஐயா உங்கள் அணி தோற்று போச்சு, இந்த அம்மா கலக்கிட்டாங்க, இன்னைக்கு வீட்டுக்கு போனாங்க. எனக்கு அப்பமே எதுவும் வெளியே பண்ணும்போது தோணுச்சு. அந்த அளவுக்கு அப்படியே பேசிட்டாங்க என்னோட போட்டி பேச்சாளர். அவங்களுக்கு முதல்ல இந்த மனவார்ந்த நன்றி. இலக்கியமாக பேசினாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. அம்மாவுக்கு நன்றி. அப்புறம் வாழ்த்துறை வழங்கிய எல்லாருமே சகோதரர் வள்ளி சேர்மலிங்கம் அவர்களே, நன்றியுரை வழங்குவதற்காக காத்திருக்கும் திரு முத்துசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களே, முற்போக்கு சிந்தனையாளர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வலு சேர்க்க வந்திருக்கும் பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். இன்றைய தினம் கலைஞர் நூற்றாண்டு விழாவிற்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கலைஞர் கண்ட தமிழ்நாடு. கனவு காணுங்கள், நீங்கள் தூங்கும்போது வருவதல்ல கனவு, உங்களை தூங்கல் விடாமல் செய்வதுதான் கனவு அப்படின்னு ஐயா அப்துல் கலாம் சொன்னாரு. கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாடல, ஏன்னா அவங்க பையனை பற்றி தெரியும், கனவு கண்டுட்டு நின்றுப்பாங்க, அடுத்த ஸ்டெப்பு போக மாட்டாங்க. அடுத்ததான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. கனவு காணுங்கள், நீங்கள் தூங்கும்போது வருவதில்லை கனவு, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. இந்த வாக்கியம் வந்து ரொம்ப அழுத்தமான வாக்கியம், ரொம்ப அருமையான பொன்மொழி. இது வந்து அவர் இயற்கையாக சொல்லிக்க முடியாது இல்லையா? இது சொல்றதுக்கு அவர் ஏதோ ஒரு தூண்டிருக்கணும், ஏதோ ஒரு நிகழ்ச்சி தூண்டிருக்கணும், ஏதோ ஒரு விஷயங்களை அவர் உறுத்திருக்கணும். கண்டிப்பாக அவரை உறுத்தப்பட்ட விஷயம், அவரை மனசுல தோணுற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கலைஞரோட வாழ்க்கை வரலாறு. கலைஞரோட வாழ்க்கை வரலாறும் அவர் செய்த சாதனைகளை மனசை வச்சுதான் இந்த ஒரு அழகான ஒரு பொன்மொழியை சொல்லியிருக்காரு.
தமிழ்நாட்டை 2 தடவை பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து கலைஞருக்கு முன், கலைஞருக்கு பின். கலைஞருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்த தமிழகமாக இருந்தது. அதாவது எங்கே பார்த்தாலுமே ஜாதிய வேற்றுமைகள், இரட்டை குவளை முறை, ஏழை பணக்காரர்கள் ஏற்றத்தாழ்வு, இந்த மாதிரி பலவாறு இருந்துச்சு. எல்லா வளமும் இருந்துச்சு, செழிப்பில்லாம இருந்தது. இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி கலைஞர் நினைச்சாரு. அதுக்காக கனவு கண்டாரு. அந்த கனவுக்காக தன்னோட தூக்கத்தை கலைச்சி உழைச்சாரு. அதோட உழைப்பின் பயனாக அவர் வாழ்கின்ற காலத்திலேயே அந்த வெற்றி அடைஞ்சாரு. அந்த வாய்ப்பு எல்லாருமே கிடைக்கிறது இல்லை. இப்போ கூட சமீபத்தில் கடைசி விவசாயின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர் கதாநாயகன் நடிச்சிருப்பாரு. அவரு கூட நிறைய முதியவர்கள் நடிச்சிருப்பாங்க, வயசானவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகப்போ அந்த முதியவர் உயிரோடு இல்லை, இன்னும் 2-3 ஆக்டர்ஸ் உயிரோடு இல்லை. அந்த அரங்கத்தை அவங்களால பார்க்க முடியல. தான் வாழ்நாளில் தமிழ்நாட்டை எப்படி செதுக்கணும்னு நினைச்சாரோ அப்படி செதுக்கி காட்டினாரு. செதுக்கி காட்டி அதை கண்ணால் பார்த்தாரு. அந்த பாக்கியம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. அது ஒரு மிகப்பெரிய கொடுப்பனே சொல்றேன். அது போக வந்து இந்த அதே ஒரு வாய்ப்பு வந்து இந்த மேடையில் இங்கே இந்த இதே கலைஞர் நிகழ்ச்சியில் வந்து தம்பி வள்ளிச்செருமணிக்கு கிடைச்சிது. வள்ளிச்செருமணிங்க வந்து ஒரு முறை இதே மாதிரி பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருக்கும்போது எல்லாருமே அவர் பேச்சு ரொம்ப ஆனந்தப்படுத்திங்க. அவர் இல்லைன்னு நினைக்கிறேன், ரொம்ப ரசித்து கவனிச்சிருந்தீங்க. ஆனால் நான் மட்டும் வள்ளிச்செருமத்தை கவனிக்கலை, அவரோட அம்மா முகத்தை பார்த்தேன். அவங்க அம்மா முகத்தை பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் பல்பு இருக்குது. ஒரு பூரிப்பு, மனசோட சந்தோஷம். ஈந்தவர்களும் பெரிதவருக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். சான்றோர்கள் மத்தியில் தான் மகன் பேசுவதை பார்த்து எந்த தாயில பிரமிப்பு ஏற்படாது, அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பு அந்த அம்மாவுக்கு ஏற்படுச்சு. அதே சமயம் வந்து 1 லட்சம் பேர் கூடி ஒரு கூட்டத்தில் வள்ளிச்செருமலை பேசியிருந்தா கூட அவருக்கு சந்தோஷம் இருக்காது. அதில் தன் தாய் அந்த இடத்துல பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அது அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமானது. அந்த அரங்கேற்றம் வந்து அவருக்கு கிடைச்சது. அதை வந்து ஒரு பெருமையாகவே அதே மாதிரி தான் கலைஞருக்கு. கலைஞர் வந்து தான் வாழ்நாளில் வந்து என்ன தமிழ்நாட்டை எப்படி செதுக்குன்னு நினைச்சாரோ அதே மாதிரி செதுக்கி காட்டினாரு. அது வெற்றியும் பெற்றாரு. அதுக்கு நான் உதாரணத்தோடு சொல்லலாம். நில உச்சவரம்பு சட்டம். நில உச்சவரம்பு சட்டத்தை வந்து இந்திய அரசாங்கம் ஃபுல்லாக அமல்படுத்த போது எங்கேயுமே சக்ஸஸ் ஆகலை. எல்லா மாநிலங்களும் வளமாக இருக்கு, நிறைய நதிகள் ஓடுது, அங்கெல்லாம் விவசாயம் செலுக்கலை. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் விவசாயம் செலுத்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்? நில உச்சவரம்பு சட்டம் போடும்போது நிலத்தை வந்து யாரும் பகிர்ந்தளிக்கலை. டஸ்ட் ஆரம்பிச்சு அந்த டஸ்ட் பேரில் எழுதி வச்சு மறுபடியும் நில சுதந்திரங்களை அவங்களும் அனுபவிச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த நிலத்தை வந்து எல்லாத்துக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதனால தான் இங்கே விவசாயம் செழிப்படைஞ்சிட்டு இருக்கு. எல்லாருமே இங்கே வராங்க, மற்ற மாநிலத்துக்காரங்க எல்லாமே இங்கே வந்து இங்கே வேலை தேடி வராங்க. மற்ற நாடும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வந்துட்டு இருக்காங்க. இது வந்து கலைஞர் கண்ட தமிழகம். அப்புறம் வந்து கலைஞர் அங்கிருந்து சென்னைக்கு வராரு. தன்னோட அறிவால் ஆற்றலாலும் வெளிப்படுத்துறதுக்காக அவங்க திருக்குறையில் அவர் பெரிய ஊர் கிடையாது, சென்னை பட்டத்துக்கு வராரு. சென்னை பட்டத்தில் வரும்போது கொஞ்சம் சின்ன சின்ன எழுத்துக்கள், சின்ன சின்ன வடிகள் கொடுத்து அடுத்த நிலைமைக்கு வராரு. சினிமாவில் தன்னோட கருத்தில் வெளியே சொல்லணும்னா சினிமா மூலமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சினிமாவுக்கு வராரு. முதல்ல வீர அபிமன்யு அப்படிங்கிற படத்தில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது, வசனம் எழுதுறதுக்கு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா படம் வெளியே வரும்போது அவரோட பேரே வெளியே வரல. வீர அபிமன்யு படத்தில் வந்து கலைஞரோட பேர் இருட்டிருப்பு செய்யப்படுது. ஏன்னு எல்லாரும் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, கலைஞர் வந்து சாதாரண ஆளு கருணாநிதி, அந்த பையனோட பேர் போட்டால் படத்தை யாருக்குமே தெரியாது, யாருமே அதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை போட்டாங்க. 1000 கைகள் மறைத்திருந்தாலும் ஆழம் மறைவதில்லை, ஒரு காலம் மறைவதில்லை. எவ்வளோ திரைப்பட்டு வச்சாலும் கலைஞரோட அறிவு திறமைகளும் மறைக்கவே முடியல. அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்குது. வாய்ப்பு கிடைச்சி அதுக்கு திரைப்படம் பற்றி அம்மா நிறைய சொன்னாங்க. அந்த வாய்ப்பில் வந்து மேம்படுத்து வர்றாரு. மேம்படுத்து வரும்போது தான் எல்லாருமே மேற்கத்திய பிற மதத்தை சார்ந்தும் இதிகாசங்கள், புராணங்கள், அப்புறம் பிற மொழி படங்கள் தான் தமிழில் கொண்டு வந்தாங்க. நம்ம தமிழ் காப்பியங்கள்ல என்ன இல்லை, எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம தமிழ் காப்பியம் மூலமாக சரி திரைப்படம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அந்த மூடப்பழக்கம்லாம் மாற்ற வேண்டியது. அப்போ தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து குண்டலகேசி. குண்டலகேசி படத்தை வந்து குண்டலகேசிங்கிற 50 காப்பிகள் ஒன்றான குண்டலகேசியை வந்து மந்திரிகுமாரி அப்படின்னு மாற்றுறாரு. மந்திரிகுமாரி படம் வெளியே வருது. அந்த படம் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து பண்ணுது. இறுதிக்கட்ட காட்சி, இப்போ கிளைமாக்ஸ் சீன், அந்த மாதிரி ஒரு காட்சி வந்து இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி வந்ததும் கிடையாது, இனிமேல் வரப்போறதும் கிடையாது. கிளைமாக்ஸ் சீனில் வந்து கதாநாயகன் ஒரு ஆன்டிகிரோ தன்னோட மனைவியை வந்து ஏமாற்றி மலை வச்சு கூட்டு போகிறான் கொள்வதற்காக. அந்த அம்மாவுக்கு தெரியாது நம்மளை கூட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த இயற்கை காட்சியில் ஒன்று பார்க்க போகிறேன், அழகெல்லாம் காட்டுக்கு கூட்டு போகிறேன், இன்பச்சொல்ல கூட்டு போகிறேன் சொல்லி கூட்டு போகிறான். அந்த அம்மாவுக்கு உண்மையில தெரியாது, ஏன் நம்ம கணவன் வந்து நம்ம கூட்டு போகிறாரு, இன்பச்சொல்ல கூட்டு போகிறாரு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ தான் அழகான ஒரு பாட்டு வருது. வாராய் நீ வாராய், வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய்.
அப்படின்னு நீ வார சீக்கிரமா நீ போயிடுற, வேலை போகிற இடம் ரொம்ப தூரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து நயவஞ்சகமாக பாட்டு பிடிக்கிறாரு. அதை நம்பிட்டு நம்ம வீட்டுக்காரர் நம்மளை இன்பச்சுட்டுலா தான் கூட்டு போறாரு அப்படின்னு சொல்லுது. ஆஹா மாருதம் வீசுதே ஆனந்தம் பொங்குதே மனதிலே அப்படின்னு சொல்லிட்டு படிக்குது. அழகான காத்து வீசுது, இயற்கையெல்லாம் ரொம்ப அழகா இருக்குது, இது மட்டும் இல்லை நீங்களே பக்கத்தில் இருக்கீங்க அதனால ரொம்ப ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக நினைக்குது அந்த அம்மா. உடனே அவர் சொல்றாரு, நம்ம வழியில் பண்ணல, இதெல்லாம் இது என்ன படமா தான், இதோட ஸ்பெஷலிட்ட ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்ல, முடிவில்லா மோன நிலையை நீ மலை முடியில் காணுவாய் வாராய். இதெல்லாம் வேற என்னது கிடையாது, முடிவில்லா மோன நிலையை, முடிவில்லா மோன நிலையை நீ மலை முடியில் காணுவாய் வாராய். தமிழ் இலக்கியத்தை நம்ம மருந்தகாசி ஐயா எவ்வளோ அழகா கொண்டு வந்திருக்காரு பாருங்க. தமிழ் இலக்கியத்தை அவ்வளோ அழகா பாடியிருப்பாரு. முடிவில்லா மோன நிலையை நீ மலை முடியில் காணுவாய் வாராய் என்று. மலை உச்சிப்பா, உனக்கு வந்து இதை விட பேரணுத்த முடிவே இல்லாத ஒரு ஆனத்தை நான் காட்டினேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நம்பி அந்த அம்மா போயிட்டு இருக்குது. அதை நம்பி அவர் எப்படியா போகுது, மலை உச்சிக்கு அடைஞ்சிடுறாங்க. உச்சிக்கு அடைஞ்சோடனே நான் தான் இந்த இடம்லாம் ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறா. இல்லை நான் உன்னை ரசிக்கலாம் கொண்டு வரல, உன்னை அங்கிருந்து உருட்டி விட்டு கொல்ல போறேன்னு. ஏன் நான் என்ன தப்பு செஞ்சு ஏன் கொல்ல போறீங்க அப்படின்னு அம்மா கேட்குது. நான் உன்னை கொண்டாதான் மந்திரி பாரி, நான் வந்து இளவரசியை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு. சரி அப்படின்னு அந்த ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. ஆர்குமெண்ட் நடந்தோடனே உனது கடைசி ஆசை என்று இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கொள், உன்னை கொல்ல போகிறேன் அப்படிங்கிறான். அப்போ ஐயா இந்த காலத்தில் எனக்கு இஷ்ட தெய்வம் வேற யாரு, உங்களை விட இஷ்ட தெய்வம் யாரு போயிட்டு கணவனே கண்பிட தெய்வம், உங்களை வளம் வந்துட்டு நான் தள்ளி விடுறேன், உங்களை வளம் வந்துட்டு அதுக்குள்ளே நீங்க கொள்ளுங்க ஒட்டி கொள்ளுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. உடனே 2 சுற்றி வருது. 3வது சுத்துல வந்து யாருமே எதிர்பார்க்காத எதுவும் அந்த மாதிரி தள்ளி விடுது, அவரை தள்ளி விடுது. அப்பா அந்த காட்சி சினிமா திரைப்படத்தில் வரும்போது அந்த ஒரு பேரான பெரிய ஆறாவது அவ்வளவு ரசிகர்கள் அவ்வளவு தூரம் அனுபவிச்சிருக்காங்க. இந்த காட்சியை வைக்கும்போது இப்படி ஒரு காட்சி இன்னைக்கு தமிழ் திரைப்படத்தில் எந்த காட்சி வந்தாலும் இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஒரு கணவன் மனைவி கொடுத்தோ, மனைவி கணவனை கொடுத்தோ, அந்த மாதிரி காட்சி வந்தால் இதை கொண்டு வருவாங்க. மனைவி கணவனை கொடுத்தது இன்னைக்கு விட சாதாரண விஷயம் இருக்கலாம். அந்த காலத்துல கணவனே கண்கண்ட தெய்வோடு வாழ்ந்த ஒரு காலம். இந்த காட்சி வச்சதுக்கு அப்புறம் சினிமாவில் இந்த காட்சி வச்சதுக்கு அப்புறம் நாதா சுவாமி அப்படிங்கிற மனைவி எல்லாம் இன்னும் வந்துட்டீங்களா அப்படி எகத்தாளமா கணவன் கேட்கற விஷயம் ஒருபடி மேலே வந்துட்டாங்க. கலைஞரோட சீர்திருத்தம் இங்கே ஆரம்பிக்குது. பெண்களுக்கு சம உரிமை உண்டு, பெண்கள் எதுக்கும் குறைஞ்சவங்க கிடையாது அப்படிங்கிறது மந்திரிக்குமார்லாம் அப்படி சீர்திருத்தம் கொண்டு வராரு. இந்த சீர்திருத்தம் இதோட முடியல. அப்புறம் வந்து சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு கொண்டு வரணும், அரசியல் வந்தால் இன்னும் மேன்மேலும் நம்மளோட கடவுள்லாம் லட்சியத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு திகாங்கிறதுல வந்து திமுக பிரிஞ்சு வருது. பல முன்னணி தலைவர்கள் இருந்தாலுமே இவரோட அறிவாளம் திறமையாலும் இவர் வந்து திமுக கட்சி தலைவராக வர்றாரு. கட்சியில் பல மாற்றங்களை கொண்டு வராரு. முதல் முறையாக திமுக வந்து மாணவரை கொண்டு வராங்க. இந்தியாவிலே வேறு எங்கேயுமே மாணவரை கிடையாது, மாணவரை கொண்டு வர்றாரு. நாளைய இந்தியாவின் தூண்கள் இன்றைய மாணவர்கள் அப்படிங்கிறத அன்றைக்கு புரிஞ்சு வச்சு மாணவரை வந்து அரசியல் பழக்கம் வச்சவர் கருணாநிதி தான். 1957 முதல் முறையாக குளித்தலிருந்து எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் ஒரு சமயம் கூட அவர் தோல்வி கிடையாது எலெக்ஷனில். அது மிகப்பெரிய சாதனை. 5 முறை தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு. அந்த முதலமைச்சர் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய சீர்திருத்தம் தான் செய்ய முடியுது. இதனால தமிழகத்தை உருவாக்கி ஒரு சிற்பின்னு கூட அவரை சொல்லலாம். அப்புறம் வந்து டெவலப்மெண்ட் பாராமீட்டர் இன்னைக்கு வந்து நிறைய ஆய்வுகள்லாம் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த டெவலப்மெண்ட் பாராமீட்டர் வந்து அவர் வந்து அன்னைக்கே அவர் அனலைஸ் பண்ணியிருந்தாரு. உணவு, சுகாதாரம், கல்வி, பிறப்பு இறப்பு, தாய்மார்களோட இறப்பு, வேலைவாய்ப்பு, டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் உட்கொண்டது தான் ஒரு நாட்டோட வளர்ச்சி. இந்த வளர்ச்சி வந்து GER ரேஷியோன்னு சொல்லுவோம், கிராஸ் என்விரான்மெண்ட் ரேஷியோ. அதில் என்ன பண்ணணும், முதல்ல பெண் கல்வி. ஒரு சமுதாயம் முன்னேறணும், ஒரு குடும்பம் முன்னேறணும்னா பெண்களோட கல்வி அவசியம். அதனால பெண் கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாரு. 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற ஸ்கூலுக்கு வந்து பெண்களவே ஆசிரியர் நிர்ணயித்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தாய்மை உணர்வு பெண்களுக்கு மட்டும்தான் வரும். அந்த குழந்தைகள் வந்து அரவணைச்சு கொண்டு போகிறது, பாடம் சொல்லிக்கூடிய ஒரு பொறுமை, இதெல்லாமே பெண்களுக்கு தான் வரும். அதுபோக 12ஆம் கிளாஸுக்கு மேலே செல்பவரோட எண்ணிக்கை வந்து மற்ற எல்லா மாநிலங்களோட உலக அளவில் வந்து தமிழ்நாடு மேலே இருக்குது. பட் உலகத்தில் வந்து 22% 12 முடிச்சது மேற்படிப்பு போகிறாங்க. அதில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 36%, ஜெர்மனியில் 43%, இந்தியாவில் வந்து 27%. அதில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா
46.7%. 46.7%ங்கிறது அமெரிக்காவை விட அதிகம். இந்த வளர்ச்சியை வந்து இதுக்கு தீர்க்கதரிசி கருணாநிதி முன்னாடியே இதை வந்து அனலைஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு தான் இந்த பாரோமீட்டர் நமக்கு தெரியுது, அன்றைக்கி தெரியாது, பாரோமீட்டர் தெரியாது. அப்புறம் வந்து ஒவ்வொரு 3 கிலோமீட்டருக்கும் ஒரு பிரைமரி ஸ்கூல், ஒவ்வொரு 5 கிலோமீட்டர்லையும் ஒரு மிடில் ஸ்கூல், ஒவ்வொரு 25 கிலோமீட்டர்லையும் ஒரு காலேஜ். அப்படின்னா கல்வியோட தரம் எவ்வளோ தூரம் இருப்பாங்க. கல்வியெல்லாம் வளர்த்துருக்காரு இல்லையா? டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், டைம் டு டைம் பஸ் எடுக்கிறது. முன்னாடிலாம் இங்கேருந்து மதுரைக்கு போனால் 5 மணி நேரம் ஆகும். அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி 5 மணி நேரம் ஆகும். பஸ்ஸு நம்ம முதல்ல இறக்கி வந்திருப்போம். பஸ்ஸு ஃபுல்லான தான் எல்லாம் பஸ்ஸை எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி எடுத்துரும். அதை வந்து அதை ஒரு மைண்டில் வச்சுட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, ஒவ்வொரு அரை மணி நேரத்தில் இப்போ ஆள் ஏனாலும் யாராலையும் பரவாயில்ல, ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு பஸ் கிளம்பணும். 10 மணிக்கு வந்து 10:30க்கு வந்து 12 அந்த மாதிரி கிளம்ப வச்சுட்டாங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட் உள்கட்டமைப்பு ரொம்ப சீராக இருந்தது. சீராக இருந்தது, மாநிலத்தோட வளர்ச்சி ரொம்ப அழகாக இருந்தது. அந்த அவர் இதெல்லாம் பண்ணது காரணமாக தான் பெண்களோட வளர்ச்சி ரொம்ப அழகாக இருந்தது. பெண்களோட வளர்ச்சி அவர் மறைஞ்சாலும் கூட அவர் விட்டு சென்ற பணியை செய்வதற்கு நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம சத்தியவதி அம்மா வந்து நிறைய களிமண்ணுங்க அனுப்புகிறோம். அவங்க சிற்பமாக மாற்றி அனுப்பியிருக்காங்க. நிறைய களிமண்ணு சிற்பமாக மாற்றிருக்காங்க. அதை வந்து முதல்ல என் மகளை சொல்கிறேன், நல்லதேவி. முதல்ல இங்கே ஓவிய வகுப்புக்கு வரும்போது இருக்கிற சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை தான் 12 வயசு. ஆமாம், கொஞ்சம் சின்ன ஒரு 4 இருந்துச்சு. அதை வச்சுட்டு உள்ளே வந்தோடனே சின்ன பிள்ளை அப்படிங்கிறனால எல்லாருமே அவளை வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணாங்க, நிறைய சொன்னாங்க. சத்யவதி அம்மா வந்து எனக்கும் நிறைய பேர் பேசுவாங்க. பேசிட்டு மகளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க. பண்ண வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கும்போது சேரன் மகாதேவி கவின் கலைக்கூடத்தில் படிச்சிருக்கா. படித்து ஓவியத்தோட நுணுக்கெல்லாம் கற்றுக்கிட்டா. மாவட்ட அளவில் பரிசு இருக்கா, மாவட்ட ஆட்சியர் பரிசு இருக்கா. ஓவியத்தில் முதல் பரிசு. திருநெல்வேலி மாநகராட்சியில் வந்து மேட்டை வைக்கிறா, கலைஞர் படத்தை வரைஞ்சி முதல் பரிசு. இந்த மாதிரி நிறைய வந்துட்டா, மாநிலங்களையும் போயிட்டு வந்துச்சா. இந்த இதுக்கெல்லாம் மூலகாதையாக இருக்குன்னா நம்ம சத்யவதி அம்மா. அவங்க என் மகன் மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய பிள்ளைங்களை, நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி அது மாதிரி நடத்துகிறாங்க. இந்த மாதிரி எழுத்தாளர்கள், படைப்பாளர்களை போட்டு வச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அவங்க சம்பளம் வாங்குறாங்க. அரசாங்கம் சம்பளம் வருது. போய் ஆட்சியர் காப்பாட்சியர் நிறைய சம்பளம் வரும். பெஞ்சு தேய்ச்சி அவங்க பாட்டு நினச்சிருந்தா போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் கலைஞர் விட்டு சென்ற பணியை நம்ம செய்யணும். நம்ம மாதிரி நிறைய எழுத்தாளர்கள், நிறைய ஆக்கப்பூர்வமான ஆட்கள் உருவாகணும் அப்படின்னு சொல்லி லட்சியம் எடுத்திருந்தாங்க. அதுக்கு அந்த மாதிரி ஒரு நன்றி சொல்லி மனதோட பாராட்டுவேன். அதே மாதிரி தான் கலைஞர் விட்டு சென்ற பணியை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாரு ஐயா பாப்பாக்குடி செல்வமணி அவர்கள். கணக்கு வாத்தியாரு, ஆனால் தமிழுக்கு தொண்டாட்டிட்டு இருக்காரு. அவர் உண்மையாக கணக்கு தான் தொண்டாட்டணும். இன்னைக்கு வரைக்கும் தமிழுக்கு தொண்டாட்டுற. ரிட்டையர் ஆகிட்டாரு. 4 பேருக்கு கூட கொஞ்சம் வாக்கிங் ஜாக்கிங்னு போயிட்டு பெஞ்சை தைச்சிட்டு எல்ஏஸ்வரர் ஒர்க் உட்காந்துட்டு அப்படி போகலாம். ஆனால் அந்த வேலையில் அவர் செய்யவே இல்லை. இன்றைக்கும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் பிள்ளைகளை மோட்டிவேஷன் பண்ணிட்டு படிக்க வச்சுட்டு எல்லா பிள்ளைகளோட பிறந்தநாளுக்கும் ஏதாவது பரிசு வாங்கி கொடுத்துட்டு எழுத்தாளர்கள்லாம் கூட்டி வச்சு கதையை உருவாக்கிட்டு செவனையில அரசு வேலைக்கு போகக்கூடிய அடிச்சர் கொடுத்த பிடிச்சி இங்கே உட்கார வச்சு ஒரு புத்தகத்தை எழுத வச்சு அவர் இந்த மாதிரி வேலைகள்ல நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. அவரும் உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாருமே பெஞ்சு வீட்டில் தான் இருக்கிறாங்க. அந்த வேலைகள்லாம் புனிதமாக செஞ்சுட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு மனதார வாழ்த்துக்கள். இது மட்டும் இல்லாமல் கலைஞர் சீர்திருத்தங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அவரோட சீர்திருத்தம், முற்போக்கு சிந்தனை எல்லாமே 13 ஆண்டு காலங்கள் வந்து எம்ஜிஆர் ஆட்சி நடந்தது. புரிய போகுது. சரி, 13 ஆண்டு காலங்கள் எம்ஜிஆரோட ஆட்சி காலம் நடந்தது. அப்போது தொண்டர்கள்லாம் வெறுத்து போயிட்டாங்க. திமுக இன்னும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இடத்துல வந்து உடன்பிறப்புகளுக்கு கூட கடிதம் எழுதுறாங்க. ஒரு நீண்ட நெடிய கடிதம் ரொம்ப நாளாக முரசொலி பத்திரிகையில் வந்திருக்கு. அந்த கடிதத்தை வச்சு தான் பொதுமக்கள் கூடயும் தன்னோட தொண்டர்களுடைய தொடர்பு வச்சு ஒரு நீங்காத உறவை ஏற்படுத்தினாரு. முன்னாடி வந்து ராமாயணம் வால்மீகி எழுதாரு. அந்த ராமாயணத்தை வந்து தமிழில் கம்பராமத்துக்கு அதை தழுவி கம்பராமாயணம் எழுதாரு. ராமனா மாறுறான், சீதா சீதையை மாறுறான், விபீஷணன் விபிடனா மாறுறான், லட்சுமணன் இலக்குவனன் அப்படின்னு மாறுறான், அந்த கௌசல்யை கோசலையா மாறுறான். தமிழ் மொழிக்கு தகுந்த மாதிரி அவர் மாற்றுறாரு. அதே மாதிரி தான்
நம்ம கலைஞர் வந்து சில சீர்திருத்தங்கள் பண்ணார். ஒரு விதவி பெண்ணோட குழம்புல அவர் கலந்து போயிடுச்சு. என் கணவரை இறந்துட்டாரு, என் நெத்திலையும் போட்டு கிடையாது, விதவை அப்படிங்கிற வார்த்தையிலே போட்டு கிடையாது அப்படின்னு அம்மா புலம்பிருக்கா. அந்த புலம்புல கலக்கும் போது அதனால அவர் வந்து இதே கம்பர் பாணியில் வந்து விதவை அப்படிங்கிற வார்த்தையை வந்து கைம்பெண்ணு மாற்றுறாரு. அப்போ கைம்பெண்ணில் வந்து 2 பெட்டு இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷப்படுவாங்க? அறவாடிங்கிற வார்த்தையை வந்து திருநங்கைன்னு மாற்றுறாரு. ஊனமுற்றோர் அப்படிங்கிற வார்த்தையை மாற்றுத்திறனாலே வந்தாரு. ஒருத்தர் பார்த்து ஊனமுற்றோர் சொல்லியா வருத்தப்படுவாங்க. அதே மாற்றுத்திறனாலே நமக்குலாம் இல்லாத ஒரு தர்மம் கூட இருக்குது, அது சந்தோஷப்படுவாங்க. அப்போலாம் வந்து மனிதரே வண்டியில் எடுத்து வச்சுக்கூட ஒரு காலகட்டம் இருந்தது. அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணாருன்னா எல்லாருமே சைக்கிள் ரிச்சா கொடுத்தாரு. சைக்கிள் ரிச்சா கொடுத்து அத்தனை பேருமே ஒரு வாழ்வாதார உருவாக்கி கொடுத்தாரு. பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் 1989 சொத்துரிமை சட்டம் வழங்கினாரு. அந்த சொத்துரிமை வந்து அப்போலாம் குற்றப்படியில் கல்யாணம் முடிச்சு விட்டா தண்ணி சுட்டாச்சு அப்படின்னு முடிச்சுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க சொத்துல பங்கு எதுவுமே பங்கு கொடுக்க மாட்டாங்க. சொத்துல பங்கு கொடுத்து அந்த சொத்துரிமை சட்டத்தை கொடுத்தது கலைஞர் தான். பெரியாருக்கு ஒரு கனவு இருந்தது, உயர்நீதிமன்றத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட நீதிபதி ஒரு வைக்கணும் அப்படின்னு. அப்போதான் அந்த ஆசை நிறைவேற்றதுக்காக கலைஞர் என்ன பண்ணாருன்னா நீதிபதி வரதராஜன், தாழ்த்தப்பட்ட நீதிபதி வரதராஜனை வந்து நீதிபதியாக பணியமர்த்தாரு. அதெல்லாம் மிகப்பெரிய சாதனை. இதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு வராமல் இல்லை, நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. நிறைய எதிர்ப்பு வந்தது, நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் கலைஞர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது தமிழமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு மனப்பான்மை யாருக்கும் வராது. இதெல்லாம் மேல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, கலைஞர் சிலையை வந்து ஒரு அதிமுக தொண்டர் உடைக்கிறாரு. அப்போ எல்லா திமுக தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய கலவரம் வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு பட்சத்தில் வந்து கலைஞர் அப்படி ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. அப்போ வந்து அவர் சொன்ன வார்த்தை வந்து, என் மீது ஆத்திரம் கொண்ட தம்பி ஒருவர் கடப்பாறை கம்பியால் என் நெஞ்சத்தில் குத்தினார். அவரை மனதார பாராட்டுகிறேன். ஏனென்றால் முதுகில் குத்திய பலரை நான் பார்த்து பழக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்க. முதல்ல நிறைய பேர் குத்திருக்காங்க, இவர் நெஞ்சில குத்தினால அதை வந்து அங்கே ஒரு சந்தோஷப்படுறாரு. அவர் சிலையை உடைச்சவரும் வருத்தப்படுறாரு. இந்த சாதகமான பேச்சில் வந்து எந்த ஒரு கலவரமோ எதுவுமே வரல. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.